ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. பிகினர்ஸ் கூட இந்த வத்தலை ஈஸியாக செய்யலாம். வாங்க அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். எப்படி மொறு மொறுன்னு இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜவரிசி வத்தல் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் இந்த மாவு ஜவரிசி தான் எடுத்திருக்கேன், இந்த பெரிய ஜவரிசி. இது அழாக்கு ஒரு அழாக்கு அது இருந்தது. அதுக்கப்புறம் இதில் அடுத்து சின்ன ஜவரிசி கடையில் வாங்கிட்டேன். அது வேறு இருந்தது, ரொம்ப குட்டி மணிமணியாக இருக்குது. அதில் ஒரு அரை எடுத்துக்கிட்டேன். மொத்தம் 1.5 அழாக்கு. இதை வாஷ் பண்ணிட்டு தண்ணியில் ஊற வச்சிடலாம். நல்லா கழுவியாச்சு. கழுவிட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். இது அப்படியே இப்போ நைட்டு தான் ஊற வைக்கிறேன். 8 மணிக்கு ஊற வச்சிடலாம். நாளைக்கு காலையில் எப்படி காய்ச்சிக்கலாம், அதை அப்படியே வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஜவரிசி ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதை எடுத்துட்டேன். மறந்துட்டு நான் காட்டுறதுக்கு வீடியோவில் 1.5 டம்ளர் எடுத்துருந்தோம் இல்லையா, 1.5 அழாக்கு ஜவரிசி ஊற வச்சேன். அதில் 5 பங்கு தண்ணி, 1க்கு 5 தண்ணி வச்சுட்டு ஊற வச்சுருந்ததை எடுத்து நான் அப்படியே தண்ணி கொதிச்ச உடனே அதில் போட்டேன். நான் காமிக்க மறந்துட்டேன் உங்களுக்கு. 5 டம்ளர் தண்ணி வச்சுட்டு 5 பங்கு தண்ணி வச்சுட்டு தண்ணி கொதிக்கட்டும்ட்டு ஜவரிசி எடுத்து அதில் போட்டேன். இப்போ வெந்துட்டுருக்குது. ஒரு 2-3 நிமிஷமாக ஆகுது, வெந்துகிட்டே இருக்குது. ரொம்ப நேரம் இது கிண்டணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரிக்ஸை ஒன்று நான் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இப்போ கொதித்த உடனே நம்ம அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருந்ததுன்னா தானாகவே வெந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். இங்கே ஒரு 15 பச்சை மிளகாய் எடுத்தேன். பெரிய மிளகாய், நல்ல பெரிய மிளகாய். ஒரு 15 மிளகாய் எடுத்து உப்பு ஒரு பிடி அளவுக்கு உப்பு போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில் போட்டு. அது ஒரு 10 நிமிஷம் அது நல்லா வேகட்டும். சுடு தண்ணியிலே வெந்த பிறகு நம்ம திரும்ப வேக வச்சா சீக்கிரமாக ஆகிடும். கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா சீக்கிரம் வேகாது. அதுக்கு தான் இந்த ஐடியா பண்ணுறோம். அப்படியே மூடி இருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷமாக அப்படியே மூடி போட்டு வச்சுருக்கேன் இல்லையா. இப்போ திறந்துட்டேன். இங்கே பாருங்கள், தெரியுதா பாருங்கள், நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம கிளறிட்டே இருக்க தேவையே இல்லை. நல்லாவே இந்த சூட்லேயே வெந்துடும். முக்காபாக வெந்துட்டுருக்கோம். இப்போ பாயசத்தை கூட நான் இப்படி தான் செய்வேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கோம். இன்னும் அடி பிடிக்கும். அடிக்கணமான பாத்திரம் தான் வைக்கணும். சொல்ல மறந்துட்டேன். குக்கர் வச்சுக்கோங்க, அலுமினியம் குக்கர். ஸ்டீல் குக்கர் கூட வைக்காதீங்க. அலுமினியம் குக்கர் இல்லை அடிக்கணமான அலுமினிய பாத்திரம் வச்சாதான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் வரும். எந்த மாவு கிளறினாலும். அதனால் மறக்காமல் அது வச்சுக்கோங்க. ஸ்டீல் பாத்திரம் மட்டும் வைக்காதீங்க. இப்போ இனிமேல் திருப்பம் அது கொதிக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், கிளறிட்டே இருப்போம். இந்த பக்கம் இன்னும் ஒரு பங்கு தண்ணி நான் இதில் வச்சுருக்கேன். 5 பங்கு வச்சேன் இல்லையா, 6வது ஒரு பங்கு இதில் தான் அளந்து எடுத்தேன் நான். அதனால் அதில் திரும்பி வச்சுருக்கேன். இப்போ 1.5 டம்ளர் போட்டாலே அதில் 1 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். அது நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கைவிடாமல் கிளறணும். இப்போ நம்ம பச்சை மிளகாய் உப்பு அரைச்சி வச்சது அதை சேர்த்துக்கலாம். அது கூட நான் 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இது உள்ளே சேர்த்து வச்சுருந்தேன். ஏன்னா சுடுதண்ணியில் போட்டால் கட்டி ஆகிடும் அப்படின்னு அதிலே போட்டு வச்சுருந்தேன். இதே ஊற்றி நம்ம கிண்டிக்கிட்டு இது கழுவி ஊற்றிடலாம். இப்போ பச்சை மிளகாய் எல்லாம் போட்டாச்சு. இப்போ ஒரு பங்கு தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, சுடு தண்ணி. அதில் தான் கழுவி மீதி உள்ளதை ஊற்றிருக்கேன். பச்சை மிளகாயை மீதி தான் இருக்குது அடுப்பில் வச்ச தண்ணி. இப்போ கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே மிச்சமுள்ள ஜவ்வரிசியும் வெந்துடும். கிளறிட்டே இருக்கும். இப்போ நல்லா ஒரு 15 நிமிஷமாக கொதிச்சிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லாவே வெந்துடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த சூட்லேயே மீதி வெந்துடும். 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கேன், போட்டு விட்டுருவோம். கடைசியாக தான் போடணும் சீரகம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுட வேண்டியது தான். மணி இப்போ நான் 5 மணிக்கு வந்தேன் கிண்டுறதுக்கு. இப்போ மணி பார்த்திங்கன்னா 6:10 ஆகிடுச்சு. இது ஆறி இன்னைக்கு கொண்டு போய் போடணும். இன்னும் முன்னாடியே எழுந்து போட்டுருந்தால் ஆற வச்சுருக்கேன். ஃபேன் கீழே கொண்டு போய் தான் நான் ஆற வைக்க போகிறேன். நீங்கள் முன்னாடியே எழுந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போட்டு வச்சிட்டிங்களா ஆறிடும். கிண்டி வச்சுட்டா அதுக்கப்புறம் போட கரெக்டாக வரும். எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆக போகுது. இப்போ நான் அப்படியே எடுத்து போய் ஃபேன் கீழே வச்சுக்க போகிறேன். இப்போ 5 ஒரு பங்குக்கு 5லேருந்து 6 வரைக்கும் தண்ணி பிடிச்சிது. பார்ப்போம். இது கெட்டியானாலும் ஆகிடும். இங்கே சுட வச்சதுக்கும் அப்படியே தான் இருக்குது. பார்ப்போம். நான் ஃபேன் கீழே ஆற வச்சுருக்கேன். இப்போ இதில் பெரிய பழத்தில் 3/4 பழம் எலுமிச்சை ஜூஸ் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். சின்ன பழம் தான் முழுசாக போட்டுக்கலாம். நான் பிழிஞ்சிட்டு காட்டுறேன். கையில் செல்லு வச்சுட்டு முழுசாகவே அதில் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுடலாம். இப்போ லைம் ஜூஸை விட்டுடலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேன் கீழே தான் வச்சுருக்கேன்.
கொஞ்சம் ஆறட்டோன்னு கொண்டு போய் மேலே மாடியில் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பிளாஸ்டிக் ஷீட்டில் போடுறேன், அதனால் வந்து கொஞ்சம் சூடு ஆறட்டோன்னு போடுறேன். நீங்கள் வந்து துணியில் போடுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் வெதுப்பாக இருக்கும்போது கூட போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்களா, நான் காலையில் வந்துட்டு வத்தல் எடுத்துமே போடும்போது இன்றைக்குமே செல்லு கொண்டு போக மறந்துட்டேன். பட்டு அது நான் சொல்கிறேன், எல்லாருக்குமே தெரியும். பிளாஸ்டிக் ஷீட்டோ இல்லாட்டி துணியோ போட்டு பிரிச்சுட்டு, நீங்கள் துணினா துணி கொஞ்சம் நனைச்சி பிழிஞ்சிட்டு அது மேலே ஊற்றுங்க. பிளாஸ்டிக் கவர்னால் சூடு கொஞ்சம் ஆறின பிறகு ஊற்றுங்க. வேறு ஒன்றும் இல்லை விஷயம். ஒரு சின்ன கரண்டியில், அவ்வளோண்டு கரண்டியில் அப்படியே எடுத்து அள்ளி அப்படியே ரவுண்டாக வச்சுட்டு வந்தது தான். இது வந்து இன்றைக்கி வெயில் ரொம்ப இல்லாததுனால இவ்வளோ தான் காஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் காஞ்சிருக்கணும், காயலை. அதுதான் எல்லாத்தையும் இந்த ஷீட்டில் தான் போட்டிருந்தேன். பிளாஸ்டிக் ஷீட்டில் எல்லாத்தையும் பிரித்து எடுத்து இந்த மாதிரி பிளேட்டில் போட்டுட்டு நான் ஃபேன் கீழே தான் வச்சுருக்கிறேன். இது இப்படியே நைட்டு ஃபுல்லாக இருக்கட்டும். ஃபேன் போட்டு விடுவோம். இதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு துணி போட்டு நைட்டு மூடி வச்சிடலாம். நாளைக்கு திரும்ப வெயில் வந்தால் எடுத்து காய போட்டுட்டு நான் அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 300 கிராம் ஜவ்வரிசி காஞ்சா இன்னுமே சுருங்கி கம்மியாக தான் ஆகும். பார்க்கலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போட்ட ஜவ்வரிசி வத்தல் காமிச்சிருக்கோம். ஒரு வீடியோவில் வந்து காயலை அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பாருங்கம்மா நல்லா கொண்டு போய் இது காய வச்சுருக்கேன். நல்லா உடையுது பாரு, இந்த மாதிரி உடையணும். இன்னும் கூட ஒரு காய்ச்சல் தேவையாக இருக்குது. வத்தலை பரவாயில்ல, இவ்வளோ காஞ்சிருக்குது. அதே போல் இது நம்ம பொரித்து காட்டுறேன். ஆல்ரெடி வந்து பொரித்தேன். கொஞ்சம் வந்து ஈரமாக இருக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. அப்புறம் நான் பொரித்து காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு ஜவ்வரிசி வத்தல் போட்டோம் இல்லையா, அதை பொரித்து பார்க்கலாம். ஏன்னா நல்லா காஞ்சிருச்சு. இவர் உடையுது போட்டு எண்ணெய் நல்லா காய விட்டுருக்கேன். இன்னும் கடற்கடான்றது தான் இருக்குது. தெரியலை எப்படா இருக்குமா என்னன்னு சொல்லுங்க ப்ளீஸ். எனக்கு வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கும்போது பொரித்து பார்த்தேன். அப்படி தான் சவுண்டு வந்தது. தெரிஞ்சு எனக்கு நல்லாவே காய வச்சு ஈவினிங் வரைக்கும் எடுத்தேன். இந்த மாதிரி சவுண்டு வந்து நான் எப்படி இருக்குன்னு தெரியல. எடுத்து பார்ப்பேன். வெறும் ஜவ்வரிசி பொரித்து பாருங்கள். ஜவ்வரிசி வத்தல் பொரிச்சிருக்கேன். நல்லாவே காய வச்சு தெரியுதா பாருங்கள். நல்லா காரசாரமாக இருக்கும். இன்றைக்கி பார்க்கலாம். நேற்றை விட இன்றைக்கி நல்லாவே நுணுக்கம் வருது. நல்லா காஞ்ச உடனே சவுண்டு கேட்குது. அப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்குது. பர்ஃபெக்டாக இருக்குது. காரம் எல்லாமே, உப்பு எல்லாம். இந்த ஜவ்வரிசி வத்தலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெயில் காலத்தில் சூப்பராக இருக்கும். சுலபமாகவும் செய்திடலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. கார சாரம் விரும்புகிறவங்களுக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.